கணியனின் நண்பன். எல்லாம் இயந்திரமாகி வருகிற காலம் இது. மனிதர்கள் தாங்கள் செய்யும் செயல்களை எந்திரங்களைக் கொண்டு செய்யும் வகையில் பலவற்றை உருவாக்கி வருகிறார்கள். மனிதர்கள் செய்ய முடியாத பணிகளையும் எந்திரங்கள் செய்கின்றன. வீடு, அலுவலகம், தொழிற்சாலை, மருத்துவமனை என்று பல இடங்களிலும் எந்திரங்கள் பணியாற்றுகின்றன. கணக்கு போடும் எந்திரம், கற்றுத்தரும் எந்திரம், வேலை செய்யும் எந்திரம், விளையாடும் எந்திரம் என்று எங்கெங்கும் எந்திரங்கள். எந்திர உலகில் நுழைவோம், எல்லாவற்றையும் கற்போம். கணியன் பள்ளி முடிந்து வீடு திரும்பினான். அழைப்பு மணியை அழுத்தினான். யார் அங்கே? வீட்டுக்குள் புதிய குரல். அதைக் கேட்டு திகைத்தான். யாருடைய குரல் இது? அம்மாவின் குரல் போல இல்லையே, சிந்தித்தான். அப்போது கதவு திறந்தது. உள்ளே நின்றிருந்த உருவத்தை பார்த்ததும் அவனுக்குள் வியப்பு. கணியன், வணக்கம், உள்ளே வா என்றது அவ்வுருவம். கணியன் சற்று பயத்துடன் தயங்கி நின்றான். அப்போது அங்கு வந்த அவனுடைய அம்மா, கணியா, ஏன் அங்கேயே நிற்கிறாய்? பயப்படாதே, உள்ளே வா என்றார். உள்ளே வந்த கணியன், அம்மா, யார் இது எனக் கேட்டான். இதுதான் எந்திர மனிதன். தொழில்நுட்ப கருத்தரங்கிற்கு அப்பா போயிருந்தார் இல்லையா, அங்கிருந்து வாங்கி வந்துள்ளார். இனி இதுவும் நம் வீட்டின் உறுப்பினர்தான் என்றார் அம்மா. இது என்னோடு பேசியதே எனக் கேட்டான் கணியன். ஆம், இது பேசும், பாடும், வீட்டு வேலைகள் செய்யும், படிப்பதில் உனக்கு உதவி செய்யும், என்னுடைய அலுவலக வேலைகளை முடிக்க உதவும், அப்பாவுடைய கணக்கு வழக்குகளையும் முடித்து தரும் என்றார் அம்மா. அப்படியா, இதனுடன் நான் பேசி பார்க்கட்டுமா என ஆவலோடு கேட்டான். பேச, பயப்படாமல் பேசு என்றார் அம்மா. இங்கே வா என்றான் கணியன். எந்திர மனிதன் நகர்ந்து கணியன் அருகில் வந்து நின்றது. யார் நீ எனக் கேட்டான் கணியன். நான் ஓர் எந்திர மனிதன், என்னை ரோபோ என்றும் அழைப்பார்கள் என்றது. நீ எல்லா வேலைகளையும் செய்வாய் என்று அம்மா கூறினார். எப்படி உன்னால் அது முடிகிறது? அதற்கு நான் உருவான வரலாற்றை நீ முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கூறிய ரோபோ தொடர்ந்து பேசியது. நான் உருவாகுவதற்கு முன்னே என்னை பற்றிய கற்பனை மனிதர்களிடம் இருந்தது. காரல் காப்பெக் என்பவர் செக் நாட்டை சேர்ந்தவர், நாடக ஆசிரியர். இவர் 1920ஆம் ஆண்டு நாடகம் ஒன்றை எழுதினார். அதில் ரோபோ என்னும் சொல்லை முதன்முதலாக பயன்படுத்தினார். ரோபோ என்ற சொல்லுக்கு அடிமை என்பது பொருள். ஒரு தொழிற்சாலையில் ரோபோக்கள் வேலை செய்வதாக அந்த நாடகத்தில் காட்சிகளை அமைத்திருந்தார். இவ்வாறு ரோபோ என்னும் சொல் வழக்கத்திற்கு வந்தது. மனிதர்கள் தாம் வேலைகளை எளிதாக்க செய்ய முதலில் எந்திரங்களை கண்டுபிடித்தனர். அவற்றை இயக்குவதற்கு மனித ஆற்றல் தேவைப்பட்டது. இக்குறையை போக்க மனிதன் கண்டுபிடித்தவையே தானியங்கிகள். தானியங்கி என்றால் என்ன தெரியுமா? நுட்பமான, கடினமான, ஒரே மாதிரியான வேலைகளை மனிதனை விட விரைவாக தானே செய்து முடிக்கும் எந்திரமே தானியங்கி ஆகும். ஒவ்வொரு தானியங்கியிலும் ஒரு கணினி இணைந்து இருக்கும். தானியங்கியின் செயல்களை அந்த கணினி கட்டுப்படுத்தும். இவ்வகை தானியங்கிகள் இன்று பல தொழில் நிறுவனங்களில் பயன்பட்டு வருகின்றன. இவை பயன்படும் இடத்திற்கு ஏற்ற வகையில் எந்திர கைகள், நகரும் கால்கள், சூழ்நிலைகளை உணர்வதற்கான நுண்ணுணர்வு கருவிகள் ஆகியவற்றுடன் உருவாக்கப்படுகின்றன என்று கூறி நிறுத்தியது. மனித முயற்சிகளுக்கு மாற்றாதாக தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி ஆகும். இவை தோற்றத்தில் மனிதர் போல இல்லாமலும் இருக்கலாம், ஆனால் மனிதர்களைப் போல செயல்களை நிறைவேற்றும் என்று பிரிட்டனிக்கா கலைக்களஞ்சியம் தானியங்கிகளுக்கு விளக்கம் தருகிறது. நான் அவற்றை பார்க்க வேண்டுமே என்றார் கணியன். வா, உனக்கு காட்டுகிறேன் என்று கூறிய எந்திர மனிதன் கணினியை இயக்கத் தொடங்கியது. கணினி திரையில் காட்சிகள் தோன்றின. இவை தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படும் தானியங்கிகள். உற்பத்தி செய்தல், பழுதுகளை நீக்குதல் போன்ற பணிகளை செய்கின்றன. இந்த காட்சியை பார் கணியா என்றது எந்திர மனிதன். இது என்ன செய்கிறது? நோய்க்கு மருத்துவம் செய்வது போல உள்ளதே என்று கேட்டான். ஆம் கணியா, இவை மருத்துவத் துறையில் நோயின் அறிகுறிகளை கண்டுபிடிக்க உதவுகின்றன. மருத்துவம் பார்க்கவும் பயன்படுத்தப்படுகின்றன. சிக்கலான அறுவை சிகிச்சைகளை செய்யும் ரோபோக்களும் உள்ளன. அப்படியா, அடுத்து என்ன எனக் கேட்டான். பிற கோள்களுக்கு சென்று ஆய்வு நடத்தவும்
செயற்கைக்கோள்களை இயக்கவும் தானியங்கிகள் பயன்படுத்தப்படுகின்றன. உலகில் மனிதர்கள் செல்ல முடியாத இடங்கள் பல உள்ளன. பெருங்கடலின் அடியாழம், வெப்பநிலை உறைநிலைக்கும் கீழே உள்ள துருவப் பகுதிகள் ஆகியவை அவற்றுள் சில. இவ்விடங்களுக்குச் சென்று ஆய்வு நடத்தவும் இவை உதவுகின்றன. ஆனால் இவை உருவ அமைப்பில் உன்னைப் போல இல்லையே என கணியன் வினாவினான். தமது வேலையை எளிதாக செய்ய முதலில் தானியங்கிகளை உருவாக்கினான் மனிதன். பிறகு தன்னைப் போன்றே சிந்தித்து செயல்படும் தானியங்கிகளை உருவாக்க முயன்றான். அம்முயற்சியின் விளைவாக தோன்றியவர்களே என்னைப் போன்ற எந்திர மனிதர்கள். மனிதர்களைப் போலவே எங்களுக்கு தலை, உடல், கை, கால்கள் இருக்கும். அப்படியானால் எந்திர மனிதர்களுக்கும் தானியங்கிகளுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? அதுதான் எங்களிடம் உள்ள செயற்கை நுண்ணறிவு. செயற்கை நுண்ணறிவா? அப்படியென்றால் மனிதர்களாகிய நீங்கள் உங்கள் நுண்ணறிவால் செயல்படுகிறீர்கள். நாங்களும் உங்களைப் போல செயல்பட எங்களுக்குள் சில கட்டளைகள் வடிவமைத்து வைக்கப்பட்டு உள்ளன. இந்த செயற்கை நுண்ணறிவை கொண்டே நாங்கள் இயங்குகிறோம். உண்மையாகவே செயற்கை நுண்ணறிவு கொண்டு மனிதர் போல செயல்பட முடியுமா? முடியும். செயற்கை நுண்ணறிவின் வலிமையை நீ அறிந்து கொள்ள வேண்டுமா? ஒரு நிகழ்ச்சியை கூறினேன் கேள். 1997 மே மாதம் சதுரங்க போட்டி ஒன்று நடைபெற்றது. அதில் உலக சதுரங்க வெற்றியாளர் கெரி கேஸ்பரோவ் என்பவர் கலந்து கொண்டார். IBM என்னும் நிறுவனம் உருவாக்கிய டீப் ப்ளூ என்னும் மீத்திறன் கணினி சூப்பர் கம்ப்யூட்டர் அவருடன் போட்டியிட்டது. போட்டியின் முடிவு என்ன தெரியுமா? ஆம், நீ நினைப்பது சரிதான். போட்டியில் டீப் ப்ளூவே வெற்றி வாகை சூடியது. என்னால் நம்பவே முடியவில்லை. அப்படியானால் நீயும் கூட சதுரங்கம் விளையாடுவாயா? ஓ, விளையாடுவேனே. என்னைப் போன்ற எந்திர மனிதர் உணவகங்களில் உணவு பரிமாறுகின்றனர். பொது இடங்களில் வழிகாட்டுகின்றனர். வெடிகுண்டுகளை செயலிழக்கச் செய்கின்றனர். உனக்கு இன்னும் ஒரு வியப்பான செய்தியும் சொல்கிறேன், கேட்கிறாயா? சொல், கேட்கிறேன் என்றான் கணியன் ஆர்வமாக. உலகிலேயே முதன்முதலாக சவுதி அரேபியா ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியுள்ளது. அந்த ரோபோவின் பெயர் சோஃபியா. மேலும் ஐக்கிய நாடுகள் சபை புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டத்தை சோஃபியாவுக்கு கொடுத்தது. உயிரில்லா ஒரு பொருளுக்கு ஐநா சபை பட்டம் வழங்குவதும் இதுதான் முதல் முறை. என்னைப் போன்ற எந்திர மனிதர்களுக்கு இப்பட்டம் வழங்கப்படுவதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. இப்படியும் நடக்குமா என்ன? இனிவரும் காலங்களில் சோஃபியா போன்ற எண்ணற்ற எந்திர மனிதர்கள் உருவாக்கப்படுவார்கள். அவர்கள் அனைவரும் மனித இனத்தின் வளர்ச்சிக்கு உதவுவார்கள் என்றது எந்திர மனிதன். உங்களைப் பற்றி அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி. சரி, என்னுடன் சதுரங்கம் விளையாட வருகிறாயா என்று கேட்டான் கணியன். இந்திரமணியன் தலையசைத்து இந்திர மனிதனுடன் சதுரங்கம் விளையாட மகிழ்ச்சியுடன் ஆயத்தமானான் கணியன். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. நுட்பமாகச் சிந்தித்து அறிவது நுண்ணறிவு. தானே இயக்கும் எந்திரம் தானியங்கி. நின்றிருந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நின்று கூட்டல் இருந்த. அவ்வுருவம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆ கூட்டல் உருவம். மருத்துவம் கூட்டல் துறை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் மருத்துவத்துறை. செயல் கூட்டல் இழக்க என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் செயல் இழக்க. நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் சேர்த்தல். எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் அரிது. கோடிட்ட இடங்களை நிரப்புக. மனிதன் தன் வேலைகளை எளிதாக கண்டுபிடித்தவை தானியங்கிகள். தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு செயற்கை நுண்ணறிவு. உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திறன் கணினியின் பெயர் டீப் ப்ளூ. சோஃபியா ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி.